ஹலோ டிராகன் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆகிருக்கிற டியூக் 390 Gen 3யோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும், இதோட மைலேஜ் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு பைக்கோட எக்ஸாக்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா OBD 2B அப்படின்ட்டு லான்ச் பண்ணுது. ஸோ இந்த ஒரு மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட், பைக்குக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, ஸோ என்னென்னத்தெல்லாம் லோட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓவராலாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 390 என்னோட ஃபியூரி. ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூரி அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ பேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ரியலி ஒரு பியூட்டிஃபுல் மிஷின் அப்படின்ட்டே சொல்லலாம். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பைக் நார்மல் லுக் மாதிரி தெரியலாம் ஹெட் லேம்ப்பு. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் எப்படி இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட சைட் ஃப்ரேம் ஸ்பேரிங் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூக் 250யோட ரொம்பவும் பெருசு. ஸோ ஆல்ரெடி அதுவே பெருசாக இருக்குது, இது அதை விட பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் நம்ம ஃபியூரியை பார்க்கும்போது சின்னோண்டு பையன் மாதிரி இருப்பான், பட் இவன் சின்னவெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா பைக் அந்த அளவுக்கு வைடாக இருக்கும். ஸோ ரொம்பவும் பெரிய பைக்கு. ஸோ அவ்வளோ மிஷின்ஸ் அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்கும் பைக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரலாம், ப்ரோ பைக் இவ்வளோ பெருசுன்றீங்களே, இதில் கட் அடிக்க முடியுமா, பெண்டு போட முடியுமா, ஸோ கரெக்டாக கேப்பு பார்த்து என்னால் ஓட்ட முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணலாம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா யாருமே ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா பைக்கோட வேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கண்ட்ரோலை மீறி போகுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உடைய பைக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓட்டுறவங்க சேஃபாக ஓட்டுங்க. இதோட டயர் பாருங்கள், கிட்டத்தட்ட என்னோட ஒரு கை, அதாவது ஒரு கை கூட பிடிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைடாக இருக்குது. ஸோ இதோட சைஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 150 பார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60 அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டயருங்க. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சறுக்காது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபியூரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஸோ இந்த முன்னாடி லுக்குக்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடிமையாக மாறிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. ஸோ இந்த ஒரு பைக்கில் ஸ்பெஷல் ஃபீச்சரே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சைடில் இருக்கிற இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்பெக்கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம டேங்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லிட்டருங்க. ஸோ இதில் 3 லிட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோயோ என்னமோ இருக்குமே, ஸோ ரிசர்வில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னா, ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருந்தா மட்டும்தான் பைக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கில் சுவிட்ச் ப்ளஸ் ஒரு ஷெல்ஃப் ஷாட் இருக்கும். ஸோ இது மட்டும்தான். அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பட்டன்ஸ் வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வெறும் பட்டன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் ப்ளஸ் வந்து ஸ்பீட் லிமிட்டும் வச்சு செட் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு அசாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெனு யூஸர், ஸோ ஆன் ஆஃப் சுவிச்சஸ் அவ்வளோ பார்த்தீங்கன்னா வரும். இது பார்த்தீங்கன்னா ஹார்னு, ஸோ இது பார்த்தீங்கன்னா குயிக் மெனு, இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் எவ்வளோ வேகம் போகணும், எவ்வளோ டிமோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ரைட், நம்ம டிஸ்பிளேவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துருவோம். எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ரெடி டு ரேஸ் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறானுங்க. ஸோ ஓகே ரைட், ஸ்ட்ரைட் ஸ்டாண்டு போட்டிருக்காமா, கில் சுவிட்சு ஆஃப் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே ரைட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃபுல் மெனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கணுன்னா ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் மோட், இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மோட்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கட் ஆஃப் ஆன் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிசி, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஸோ மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோவில், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அப்புறமா டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்லாம் மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, ஸோ கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட், கஸ்டம் சுவிட்ச், குயிக் செலக்டர், கனெக்டிவிட்டி, குயிக் ஷிஃப்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சொல்ல முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த டிஸ்பிளேவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் போட்டுருவோம். ஓகே ரைட், ஃபைனலாக இந்த பைக்கோட மைலேஜ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ன, இது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இதோட மைலேஜ் நான் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோரூம் வந்து வரும்போது 13.5, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜாக கொடுக்கவே கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 17 சம்திங் கொடுத்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது சர்வீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 கொடுக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். 20 அபோவ் கன்ஃபார்ம் கொடுக்கும். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 25க்கு மேலே சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்ட்டு தெரியல. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும், ஸோ ஹைட் இருக்கிறவங்களுக்கா ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக ஷார்ட்டாக இருக்கணும் ஓட்டலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் தான். நான் 5.4 சம்திங் ஏதோ தான். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி பயங்கர கம்ஃபர்ட்டுங்க. என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு பயங்கர ஹீட்டு கொடுக்குது. ஸோ சிங்கிள் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவர்னா ஹீட்டு கொடுக்க வேணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைக் ஒரு 170 கேஜி இருக்குங்க. இதை தள்ளுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கி நாக்கெல்லாம் தள்ளிடுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா பைக்கோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ சொல்லவே வேணாம், ஒரு 400 சிசி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்குக்கு போட்டி போடுவான் போல். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பவருங்க இந்த ஒரு வண்டியில். ஓகே ரைட்டு, பைக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கிங்கு தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு சாதுவாக இருக்கான். அதுவே நீங்கள் 2வது கியர் போட்டுட்டு த்ராட்டில் பண்ணிங்கன்னு வைங்களேன், பையனை கையிலே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை காட்டுறான். ஸோ காற்றை கிழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பைக்கு கொடூரமாக போகுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே தனியாக கிளாஸ் எல்லாம் போகணும் போல். பைக் ஓட்டுறதுல ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பைக்கை நான் சஜ்ஜஸே பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோ ஒரு இழுத்துட்டு போகுதுங்க ஆளை. எப்படின்னா, ஸோ நீங்கள் ஓட்டுறவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு சொல்லலாம். அவ்வளோ வேகம் பார்த்தீங்கன்னா போகுது இந்த ஒரு பைக். ஸோ பைக்கோட ஐடல் கேட்டுருவோமா, இது பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பழைய டியூக்கு மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அது கூட சிங்க் ஆகும். ஸோ இருங்க, பார்த்தீங்கன்னா பைக்கை ஃபஸ்ட் கியரில் வச்சுருக்கேன். ஸோ இது நியூட்ரல் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடுதுங்க. இதே தான் பிரச்சனை. நியூட்ரல் பண்ணிட்டேன்டா ஃபஸ்ட் டேக்லே. செகண்ட் டேக் ஓகே ரைட். இதோட ஐடல் கேட்டுருவோமா. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியிருக்கேன். த்ராட்டல் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்டுருங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா லவுடாக இருக்குங்க. ஸோ ரியலி ஒரு தரமான பைக்கு. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000 ஸோ 65,000. ஸோ எங்கள் ஏரியாவில், உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்து வாங்கலாம். ஸோ இதை வாங்குறது ஒர்த்தா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்ட்டு தான் சொல்லுவேன்.